நல்ல நேரம் வரும், நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் முருகன் நமக்கு உணர்த்துக்கிட்டே இருந்தாலும், நிறைய சில பல இடங்களில் இந்த இயற்கையாகவே நமக்கு தெரியும் போது, இல்லை நமக்கே ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, நம்ம ஒரு விஷயத்துக்கான ட்ரை பண்ணும்போது, இல்லை அந்த விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணும்போதும், ஏதோ ஒரு ஆற்றல் நமக்கு இந்த பதில் இது உனக்காக தான், இது இன்றைக்கி நான் உனக்கு சொல்கிறது இது உனக்காக மட்டும்தான், நீ நினச்சது எல்லாமே உனக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம மனசு சில நேரங்கள் ஒரு பதட்டமாக இருக்கும், ஒரு பயமாக இருக்கும். இது இந்த மாதிரி நடந்துருமோ, இல்லை அந்த மாதிரி நடந்துடும், இல்லை நமக்கே ஆப்போசிட்டாக இது நடக்காமல் போயிடுச்சுன்னா அந்த எண்ணங்கள் மட்டும் இருக்கவே கூடாது. முருகனே நமக்கு இந்த ஒரு வாக்கு நமக்கு கொடுத்த மாதிரியே இருந்தாலும் அதை மட்டும்தான் நம்பணும். இதுதான் முருகன்கிட்ட இருக்கிறேன், நான் முருகன் பக்தனாக இருக்கேன் அப்படின்னா இது மட்டும்தான் நம்ம எல்லாருமே பண்ணியே ஆகணும். இந்த தேவையில்லாத ஒரு கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் நமக்கு இருக்கும், நம்ம மனசே அதை ஏற்றுக்காத சில நேரங்களில் நம்ம பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும் கூட சுற்றி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, இவங்களாலேயே நம்ம மனசு உடைக்கக்கூடிய நிலைமைக்கு ஆகிடும். நான் சொல்கிறேன், நீங்கள் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அது உங்கள் மனசை பாதிக்கக்கூடிய நேரமில் இது வச்சாலும் பரவாயில்ல. இவங்களால் என் மனசு ரொம்ப பாதிக்குது, இவங்க என்னை பற்றி புரிஞ்சே வச்சுருக்காங்க, ஆனால் இவங்களால நான் ரொம்ப துன்பம் படுறேன், இவங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்காமல் போட்டோம். இங்கே யாரையுமே நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் முருகனை மட்டும் நீங்கள் பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா முருகன் உங்ககிட்ட எதிர்பார்ப்பு எதுவுமே வச்சுக்கல. அப்போது நம்ம எதிர்பார்ப்பு என்ன வச்சுருக்கோம்? வாழ்க்கையில் எனக்கு இது தேவை, அது தேவை, அது இயல்பு தான், எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும், அது சமம் தான். அதை நான் இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் என்ன மாதிரி ஒரு தேவைகள் இருக்கிறதா நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இந்த ஒரு கஷ்டம், ஒரு வலி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ நான் அடிபட்டு உட்காந்துருக்கேன், அந்த வலியை என்னால் தாங்க முடியல, இல்லை மனசாலே அந்த வலி தாங்க முடியல. இதே முருகபக்தன் தான் கோயிலுக்கு வரான். அந்த கோயிலுக்கு வர முருகபக்தன் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் மாற்றம் வேறு விதமாக இருக்குது. ஆனால் இதே கோயிலில் நான் வரேன், தினசரியாக நான் வரேன், இந்த கோயிலுக்கு நான் வரேன், ஆனால் என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் கண்ணுக்கே தெரியாத விதத்தில் முருகன் உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டே தான் இருப்பார். இன்னைக்கு நாளைக்கு கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்குன்னு ஒரு நாள் படைக்கப்பட்டிருக்கும். அந்த நாளில் உங்களை தேடி ஒரு வாய்ப்பு வரும். சில நேரங்களில் நீங்களே அந்த நம்ப மாட்டீங்க, இது நான்